ஒரு காட்டுல ஜாக்கும் ஜில்லுன்ற காகமும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல இருந்து வேறு காட்டுக்கு மற்ற பறவைங்கெல்லாம் துரத்தி அமைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஜாக்காகவும் திருட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரும். அதனால அந்த காட்டுல இருந்து பக்கத்து காட்டுக்கு துரத்தி அமைச்சிட்டாங்க. அதனால வேற காட்டுக்கு வந்துச்சு இந்த ஜாக்காகும். பக்கத்து காட்டுல புறா வந்து நுங்கு வியாபாரம் செஞ்சுட்டு வந்தது. ஆனா அந்த புறா வந்து ஒரு சோம்பேறி புறா. இந்த நுங்கு வியாபாரத்தை கூட சரியா பார்க்காம எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கும். அதை எப்படியோ ஜாக்காவோ கண்டுபிடிச்சிருச்சு. அதனால ஒரு திட்டம் தீட்டுச்சு இந்த ஜாக்காகும். இந்த புறா தூங்கின பிறகு நம்ம அதை வச்சிருக்கிற நுங்கெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகும் ஒரு திட்டம் தீட்டுச்சு. இந்த புறா வந்து எப்போ பார்த்தாலும் சோம்பேறியா இருக்கும். தனது நுங்கு வியாபாரத்தை கூட சரியா பார்க்காம தூங்கிட்டு இருக்கும். அதனால அது ரொம்ப ஏழ்மையிலையும் வாழ்ந்து வந்துச்சு இந்த புறா. அதை பயன்படுத்திக்கின இந்த காகம் எப்படியாவது இந்த நுங்கெல்லாம் எடுத்துட்டு போயிடணும்னு பார்த்துச்சு தன் வீட்டுக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா ஜில்? நான் இந்த காட்டில் ஒரு புறா ஒன்று பார்த்தேன். அந்த புறாவை பார்த்தா ரொம்ப சோம்பேறியாக தெரியுது. அது நுங்கு வியாபாரம் செஞ்சுட்டு வருது. அந்த நுங்கெல்லாம் நம்ம மெதுவாக எடுத்துட்டு நம்ம வந்து புதிதாக ஒரு நுங்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த காட்டில் நம்மளுக்கு ஒரு ஏமாளி கிடைச்சிட்டான். அந்த ஏமாளியை வச்சு நம்ம இந்த காட்டில் பெரிய பணக்காராயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகவும் திட்டிடுச்சு. அதே மாதிரியே அந்த புறா இருக்கும் இடத்துக்கு போகலான்னு பார்த்துச்சு இந்த ஜாக்காகும். மறுநாள் அந்த புறா இருக்கும் இடத்துக்கு போச்சு இந்த ஜாக்காகும். மெதுவாக அதன் இருக்கும் இடத்துக்கு நடந்து போச்சு இந்த ஜாக்காவும். அந்த புறாவும் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு இருந்தது. அதை நல்லா பயன்படுத்தின ஜாக்காவும் அது வச்சிருந்த நுங்குலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற இடத்துல போய் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நுங்கையும் எடுத்துடுச்சு. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்திலே எழுந்து பார்த்த புறாவோ பயந்து போயிடுச்சு. தான் வச்சிருந்த நுங்கெல்லாம் காணாம போகுதுன்னு அதை பார்த்துச்சு இந்த புறா. ஐயோ, நான் வச்சிருந்த நுங்கெல்லாம் யார் எடுத்துட்டு போனாங்க? நான் என்ன செய்வேன்? ஏற்கனவே நான் ஏழ்மை நிலையில வாழ்ந்துட்டு வரேன். என் நுங்கெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்களே. நான் தூங்கி இந்த சமயத்துல என் நுங்கெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவும் ரொம்ப வருத்தப்பட்டது. ஏற்கனவே தான் ஏழ்மை நிலையில வாழ்ந்துன்னு வந்ததும் இந்த நுங்கெல்லாம் காணாம போனதும் பார்த்து புறா ரொம்ப அழுதுட்டே இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த புறா வந்து அழுதுட்டு இருந்தது. மறுபக்கமும் அந்த ஜாக்காவும் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தது. வாங்க வாங்க பறவைகளே வாங்க, சுவையான நுங்கு, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற குழு குழு நுங்கு. இந்த நுங்கு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போதான மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் வாங்க பறவைகளே, இந்த நுங்கு வெயிலுக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த ஜாக்காகவும் நுங்கு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தது. அதனோட நுங்கு வியாபாரமும் நல்லா போச்சு. எல்லா பறவைகளும் அதன்கிட்ட வந்து நுங்குலாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால ஜாக்காகவும் கொஞ்ச நாளிலேயே மிகப்பெரிய பணக்காரம் ஆயிடுச்சு. ஒரு தங்க வீடும் கட்டுச்சு இந்த ஜாக்காகும். அந்த தங்க வீட்டை பார்த்து தினம் தினமும் சந்தோஷப்பட்டுச்சு இந்த ஜாக்காகும். நான் விரைவிலேயே இவ்வளோ பெரிய தங்க வீடு கட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு தான் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகும் அந்த வீட்டையே பார்த்தாலும் வேடி காப்பதுலேயும் அதை பார்ப்பதுலேயும் இது பண்ணிட்டு இருந்தது. இது எப்படியோ பார்த்த கழுகு, ஓஹோ நீ தங்க வீடு வச்சிருக்கியா காகமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகத்திடமிருந்து தங்க வீட்டை எப்படி நான் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுகும் பார்த்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததும் இந்த கழுகும் இந்த தங்க வீட்டை எடுத்துட்டு தன் கூட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ஐயோ என்னுடைய தங்க வீடு இந்த கழுகு எடுத்துட்டு போயிடுது, யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காகமும் புலம்பிட்டு இருந்தது. ஆனால் ஒரு பறவையும் இந்த ஜாக்காகத்திற்கு உதவி செய்ய வரல. அந்த தங்க வீட்டை இந்த கழுகு வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த ஜாக்காகமும் ஏமாந்து போச்சு.
ஐயோ நான் இவ்வளோ நாளாக நான் சேமித்து வச்ச காசெல்லாம் அந்த தங்க வீட்டை தான் செய்யறதுக்காக எல்லாத்தையும் செலவழிச்சிட்டனே, என்கிட்ட இப்போ சேமிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகமும் அழுதுட்டு இருந்தது. நான் என்ன செய்வேன், இனி நான் பிழைப்பதற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகமும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மற்றவங்கள நம்ம ஏமாத்த நினைச்சோன்னா நாமளே ஒரு நாள் ஏமாந்து போயிடுவோம். அதனால தான் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த ஜாக்காகமும் மற்ற பறவைகளை ஏமாற்றி பிழைப்பு நடத்தலான்னு பார்த்துச்சு. அதனால அதுவே ஏமாந்து போய் அழுது கொண்டு நின்றது. இந்த ஜாக்காகமும் இதிலிருந்து ஒரு நல்ல பாடம் கற்றுக்குச்சு. யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நல்ல பாடம் கற்றுக்குச்சு.